தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த திரு சுப்புரத்தினம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வணக்கம். இரண்டாவது முறையாக இன்று ஒரே நாளில் முதல்வரை சந்திக்க இருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அணி இணைகிறதா என்கின்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கிறது. என்ன நடக்கிறது, நீங்க விரிவா சொல்லுங்க. இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புகளை வைத்து நீங்க அதிரடியான ஒரு முடிவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான எங்களுடைய அமைப்பு திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். நாங்க இன்னைக்கு ரெயின்ட்ரி ஹோட்டல்ல எங்களுடைய அமைப்பின் சார்பில் நடந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள், இன்று காலை நான் சென்னையில் இருக்கிற பொழுது வழக்கமாக தியாசபிகல் சொசைட்டியில் வாக்கிங் போறது வழக்கம். அங்க முதல் வந்திருந்தாரு. அவருடைய உடல்நிலையை பற்றி நான் விசாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ அவர் அங்கே சந்திக்கலாட்டி நான் அவர் இல்லம் தேடி சென்று சந்தித்து உடல் நலம் விசாரிப்பதாகத்தான் இருந்தேன். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி அமைந்தது. இரண்டாவது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது, என்னுடைய தாயார் அம்மா இறந்த பிறகு இறந்த உடனே எனக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனுதாபம் தெரிவித்தது மட்டுமல்ல, மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களை நேரடியாக அனுப்பி அஞ்சலி, அந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த எம்பி திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் உட்பட மகாராஜன் எம்எல்ஏ உட்பட அனைவரையும் அனுப்பி அஞ்சலி செலுத்த செய்து மரியாதை செய்தது மட்டுமல்ல, நான் 30 நாட்களுக்கு பிறகு சென்னை வந்த பிறகு மாண்பு முதல்வர் அவர்கள் என் இல்லம் தேடி கருணையோடு என்னிடம் என் தாயார் இறந்தது பற்றி விசாரித்து அனுதாபம் தெரிவித்து சென்றார்கள். அந்த அரசியல் பண்பாடு உள்ளபடியே மெய்செலுத்த செய்தது. அந்த வகையில் அவருடைய மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய மறைந்த திரு மு.க. முத்து அவர்களுடைய மறைவிற்கு நான் முதல்வரின் இல்லம் சென்று அவரிடம் என்னுடைய அவர் அண்ணன் மறைந்ததற்கான என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்கிறேன். எனவே இந்த நிகழ்வு இருக்கிறது, விருப்பப்பட்டவர் என்னுடன் வரலாம் என்று சொன்னார். பட் நாங்க இந்த மீட்டிங் முடிகிறதுக்கு நம்மள ஆயிட்டனால நாங்கள்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். அதை ஒட்டித்தான் இன்றைக்கு அந்த சந்திப்பு என்பது முதல்வர் உடல்நிலையை விசாரிப்பதற்காக காலையில் நடந்த சந்திப்பு. இப்பொழுது அவருடைய முதல்வர் அவருடைய அண்ணன் அருமைக்குரிய திரு மு.க. முத்து அவர்களுடைய மறைவிற்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக இன்றைக்கு இல்லம் தேடி செல்ல இருக்கிறார். இதுதான் செய்தி. எங்களை பொறுத்தவரை நீங்க கேட்ட அரசியல் கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே உள்ள நல்ல செய்தியாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய தன்மை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய சுயமரியாதைக்கு எந்த ரூபத்தில் சோதனை வந்தாலும் தமிழன் தாங்கிக் கொள்ள மாட்டான் என்ற அடிப்படையில் தொடர்ந்து எங்களை வங்கித்து வந்த, குறிப்பாக எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்தி வந்த பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பிரஸ் மீட்ல கூட மூத்த தலைவர் அண்ணன் பட்டுச்சியார் அவர்கள் சொன்னார்கள், கூட்டணி என்பது நாங்கள் சூழலுக்கேற்ப முடிவு செய்வோம் என்று. எனவே அவர் சாய்ஸஸ் ஆர் ஒயிட் ஓப்பன். எங்களுடைய வாய்ப்பு கூட்டணி எதிர்காலத்தை அமைப்பது என்பது எல்லா லுக்கிங் டு ஆல் ஆப்ஷன்ஸ். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தாய் வீடு, என்னை தனிப்பட்ட முறையில். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே மதவாத சக்திகளை வெளியேற்றுவதற்கும் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை 4.5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியை தாங்கி பிடித்த எங்களுடைய தலைவரை துச்சமாக மதித்தது மட்டுமல்ல, கட்சி நலர்களிலிருந்து ஒன்றுபட வேண்டும் என்று அவர் விடுத்த கோரிக்கையை எல்லிநாயகக்கூடிய வகையிலே காலம் கடந்து விட்டது என்றும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர் யாருக்கு விசுவாசமாக எந்த காலத்தில் இருந்தார் என்றெல்லாம் அவர் மனது நோக்கக்கூடிய வகையில கேள்வி எழுப்பிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகுத்தக்கூடிய வகையில நாங்கள் சரியான கூட்டணி அமைத்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சரியான கூட்டணி அமைப்பார்கள். அது திராவிட இயக்கத்தினுடைய மூத்த இயக்க தாய் வீடாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அமைந்தாலும் என்னை போன்றவர்களுக்கு அது வரவேற்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். சார், அரசியல் நோக்கர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய கருத்தை கேட்கும் பொழுது நீங்கள் சொல்வதை போல திமுக கூட்டணியில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் செல்லாவிட்டாலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே இது இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்றைய நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அது குறித்து விவாதித்தீர்களா? திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் அவருடைய கற்பனையின் உச்சத்துக்கே போய் என்னென்னமோ சொல்லியிருந்தாரு. சமீபத்தில் பிரதமர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க
சந்திக்காத ஒரு சூழலை பற்றி பிரச்சனை எழுந்த பொழுது அவர் வந்து மிகவும் தரந்தாழ்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார். என்னன்னா, இவராத்தான் பிரதமருக்கு தனக்கு நேரடி நெருக்க இருப்பதை போல காட்டிக் கொண்டு இருக்கிறார். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. நிர்மலா சீதாராமன் என்றைக்கு இவரை சந்திக்க வந்தாரோ அன்னைக்கே ஒரு பிஜேபி தலைமையுடன் நேரடி தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்பது போல அன்றைக்கெல்லாம் மிக 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 தரம் தாழ்ந்து மிக தரம் தாழ்ந்து கீழே போனாரு. உண்மை அது கிடையாது. திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்மலா சீதாராமனை சந்திக்க சென்றது அவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது. இன்றைக்கு சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிறகு எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியலில் நம்ம ராமநாதபுரம் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். எனவே வரலாறு ஒண்ணு தெரிஞ்சு பேசணும், இல்லாட்டி தெரியலாட்டி வந்து கற்பனைகள் கட்டவிழ்த்து வர்றதை திரு கோலாகல சீனிவாசன் போன்றவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We know how to chalk out our future course of political actions. எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. நாங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்ற அடிப்படையில் எங்களுடைய உரிமையை இன்றைக்கு சிவில் சூட்டாக இன்றைக்கு இந்த ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய மூல வழக்கானது இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து சிவில் சூட்டா விசாரணைக்கு பட்டியலிட்டு விசாரணை துவங்கிவிட்டது. எனவே அந்த தீர்ப்பு முடிவு வரை நாங்கள் அதை உரிமை கொடுக்கக்கூடிய சட்ட போராட்டம் தொடர்பு கொண்டுதான் இருக்கும். அதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு முதலமைச்சர்களை சந்திக்க செல்கிறார். அதில் இருவேறு கருத்துக்கள் இல்ல. எங்களுக்கு வந்து அவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஒயிட் ஓப்பன். அண்ணன் பட்டுட்டியார் அவர்கள் சொன்னது போல உலகம் மிகப்பெரியது. எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததனால்தான் நாங்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டோம். இன்றைக்கு நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசி துவங்கிவிட்டோம். எங்களை நோக்கி பல கட்சிகள் many like-minded political parties will approach us. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க திரு கோலாகல சீனிவாசன் அவர்களே நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்க. திரு பிஜு பட்நாயக் அவர்கள் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களையும் டாக்டர் கலைஞர் அவர்களையும் சந்தித்து 2 இயக்கங்களை ஒன்று சேர்ப்ப முயற்சி செய்யவில்லையா? கிட்டத்தட்ட ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்வு நிறைவேறக்கூடிய சூழலில் தானே கடைசி நேரத்தில் சில பல சக்திகள் அதை தடுத்து நிறுத்தியது. எனவே வந்து அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம். இன்னைக்கு இன்றைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கிறது, இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, இதை எப்படி எழுந்து கொள்ளும்? இன்றைக்கு எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி யார்? எங்களுக்கு துரோகம் செய்தவர் யார்? எங்களை பயன்படுத்திக் கொண்டு முதுகில் குத்தியவர் யார்? அந்த நபருக்கு பாடம் புகட்டுவதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். அவர் பிரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் டு டீச் a fitting lesson to the person who has stabbed us on our back. எங்கள் முதுகில் குத்திய அந்த தீய சக்தியை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய முதல் எண்ணமாக இருக்கும். அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் சரியான கூட்டணியை தேர்ந்தெடுப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தீண்டத்தகாத சக்தி அல்ல. அப்படி ஒரு சூழல் வந்தால் நிச்சயமாக இன்றைக்கு அம்மா காலத்துல தலைவர் காலத்தில் இந்த சூழல்ல மாறிடுச்சு. இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக கொள்கை பொதுச் செயலாளர் அறிவித்துக் கொண்ட பிறகு இன்றைக்கு இரட்டை இலை 11 முறை தோத்துட்டு வந்திருக்கு. இன்றைக்கு தொண்டர்னா கட்சி இணையாத பட்சத்தில் எப்படியோ அன்னை வேற ஒரு வழிவகையை கண்டு மீண்டும் வந்து அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபித்து கட்சியை வருடம் மீட்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நல்ல கூட்டணி அமையுமானால் நிச்சயமாக அதையும் நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம். எனவே அரசியலில் வந்து லுக் இன்டு ஆல் தி ஆப்ஷன்ஸ். நீங்கள் சொன்னது போல் நிச்சயமாக அரசியல் களத்தில் காட்சிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு சுப்ரதன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.